சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மூத்த அமைச்சர் பொதுச் செயலாளர் துரைமுருகனை கட்சியிலிருந்து தூக்கிய உதயநிதி. அதாவது மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீரென்று நேற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவரால் பொதுச் செயலாளர் பதவியையும் திமுகவின் முன்னேற்ற வளர்ச்சிக்காக களப்பணியையும் அவரால் ஆற்ற முடியாது. இதுபோன்ற நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் களப்பணிகளை ஆற்ற முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டு உள்ளது. ஆனால் 2026 தேர்தல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எஸ்ஐஆர், 4 முனை போட்டி போன்ற பல விஷயங்கள் நிலவி வருவதால் கண்டிப்பாக இம்முறை திமுகவுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். திமுகவுக்கு தொடர்ந்து கருப்பு பணங்களை பதுக்கி வைத்துள்ளதை எல்லாம் வெள்ளையாக மாற்றி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். கருப்பு பணத்தை கொடுத்தால் மட்டுமே திமுக வெற்றியடைய முடியும் என்கின்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. அதனால் உதயநிதி ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இளைய தலைமுறைக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்க வேண்டும். மூத்த அமைச்சர்களை ஆலோசனையாக மட்டும் வைத்துக் கொள்வோம். அப்படிதான் ஊழல் வழக்கு மூத்த அமைச்சர்கள் மீது நிறைய இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்குகள் தீர்ப்பு வெளியானால் கண்டிப்பாக மூத்த அமைச்சர்களுக்கு சிறை செல்லும் வாய்ப்பு உள்ளது. இதனால் திமுகவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும். 2026 தேர்தலில் அவ்வாறு நெருக்கடி ஏற்பட்டால் கண்டிப்பாக திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும். 2வது முறை ஆட்சி அமைக்க முடியாது. ஸ்டாலின் 2வது முறை ஆட்சி அமைக்க எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார். இதனால் துரைமுருகன் போன்ற மூத்த அமைச்சர்களை நீக்கலாம் என உதயநிதி ஸ்டாலினிடம் ஆலோசனை சொன்னதாக தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. இது அரசியல் வட்டாரங்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் கையில் தான் அனைத்து பொறுப்புகளும் உள்ளது. எப்படியாவது இம்முறை திமுக வென்றே ஆக வேண்டும். இல்லை என்றால் திமுகவின் அஸ்திவாரமே கலைந்துவிடும். தொடர்ந்து இளைய தலைமுறைக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்திருக்காராம். அவ்வாறு கருப்பு பணங்களை பதுக்கி வைத்துள்ள அமைச்சர்கள் வீட்டிலிருந்து அதை எடுத்து வெள்ளையாக மாற்றி தமிழகத்தில் வழங்கினால் மட்டுமே தற்போது வெற்றி என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றியிருந்தால் உதயநிதி ஸ்டாலின் இந்தளவுக்கு இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. திமுக எளிமையாக வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் தற்போது அது எளிமையானது அல்ல. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியும் டிவிகேவுக்கு செல்ல இருப்பதால் கண்டிப்பாக இம்முறை பெரும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போட்டி என்பது இருக்குமா? மூத்த அமைச்சர் துரைமுருகனை நீக்கிவிட்டால் என்ன எம்மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.